உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் அமுக்ரான் கிழங்கு சூரணம். இந்த சூரணத்தின் மூலம் தீரும் நோய்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் மலட்டுத்தன்மையை நீக்கிவிடும். குறிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல்வேறு கால பருவ மாற்றத்தால் ஏற்படும் மலட்டுத்தன்மை, ஆங்கிலத்தில் இம்பொட்டன்சி என்று சொல்வார்கள், மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடிய சூரணத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதற்காக நமக்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் அமுக்ரான் கிழங்கு. இந்த கிழங்கை பல்வேறு வகையான பரிபாஷைகளில் சித்தர்கள் கூறுகிறார். அஸ்வகந்தா, அஸ்வம், அமுக்ரான் கிழங்கு, அமுக்ரான் போன்ற பல்வேறு வகை பெயர்களால் இது அழைக்கப்படுகிறது. இந்த கிழங்கின் வேர், தழை, காய், அடிபாகம் அத்தனை பகுதிகளும் சமூலம் என்று சொல்வோம். அத்தனை பகுதிகளும் மக்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு கிழங்காக இது உள்ளது. நாம் அமுக்ரான் கிழங்கை என்பதை வெட்டி எடுத்து கொண்டுள்ளோம். காய வைத்தது, மிகவும் நன்றாக உலர்த்தி காய வைத்த அமுக்ரான் கிழங்கை நாம் எடுத்துள்ளோம். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இம்பார்ட்டன்சி என்று சொல்லக்கூடிய மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருளாகும். இதிலிருந்து உடலுக்கு வனப்பு மற்றும் தேக நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் அற்புதமான ஒரு கிழங்கு அமுக்ரான் கிழங்கு. சீன தேசத்தில் இந்த கிழங்கை மிக அளவில் பயிரிட்டு மக்களுக்கு உணவுப் பொருளாக தருகின்றார்கள். ஏனென்றால் இதற்கு மிகுந்த சத்து உள்ள ஒரு கிழங்காக இருப்பதால் தமிழ்நாட்டிலும் மற்ற தேசங்களிலும் இந்த கிழங்கை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி உடலுக்கு தேவையான வன்மையும் அழகையும் பெறுகிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் மூலிகை மதன காம பூ என்று சொல்லக்கூடிய மிக அரிய வகை மூலிகை. பல்வேறு இடத்தில் காணப்படாமல் மிக அரிய வகை காட்டில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை மதன காம பூ. பெயரிலேயே காமத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு பூ வகை ஆகும். இந்த பூவை நாம் பொடி செய்து மற்ற மூலப்பொருட்களோடு சேர்த்து இதை சூரணமாக அருந்தினால் ஆண் பெண் இருபாலருக்கும் உள்ள மலட்டுத்தன்மையை நீக்கி அவர்கள் உடம்பில் உள்ள குற்றங்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பூ இந்த மதன காமப்பூ. பல்வேறு நாடுகளில் இதை ஏற்றுமதி பொருளாகவும் பயிர் செய்கிறார்கள். நம் தமிழ்நாட்டில் இது குறிப்பாக ஜவ்வாது மலைப்பகுதிகளிலும் சதுரகிரி மலைப்பகுதிகளிலும் கிடைப்பதாக கூறுகிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் மூலிகை சுக்கு. மேல் தோல் நீக்கிய சுக்கைத்தான் நாம் எப்பொழுதும் பயன்படுத்த வேண்டும். சுக்கை நாம் அளவோடு ஆண் பெண் பயன்படுத்தினால் நெஞ்சுக்கோடை மற்றும் மார்பு சளியை நீக்கி உடலுக்கு பசியை தூண்டி அழகை தரக்கூடிய ஒரு மூலிகை சுக்கு. ஏலக்காய். ஆண்கள் இதை அளவோடு பயன்படுத்த வேண்டும், பெண்கள் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். ஏனென்றால் பெண்கள் கருப்பையில் உள்ள குற்றங்களையும் இரத்தத்தில் உள்ள குற்றங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இந்த ஏலக்காய் என்பார்கள். ஆண்களுக்கு மிக சிறிது அளவேனும் பயன்படுத்த வேண்டும். 1 முதல் 2 ஏலக்காயை பயன்படுத்தினால் போதும். பெண்கள் 4 முதல் 10 ஏலக்காய் வரை பயன்படுத்தலாம். தினம்தோறும் இதை குடிநீரில் 2 முதல் 3 ஏலக்காயை இட்டு குடித்து வந்தால் வாயில் ஏற்படும் துர்நாற்றம், குடலில் உள்ள புழுக்களை கொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் இந்த ஏலக்காய்க்கு உண்டு. அடுத்ததாக நாம் பசும்பால். பசும்பாலை நாம் காலை, மாலை, இரவு என்ற 3 வேளைகளும் அறிந்து வந்தால் தேக புஷ்டி ஏற்படும், தேகத்திற்கு மிகுந்த நலத்தை தரும். அடுத்ததாக ஆவினை என்று சொல்லக்கூடிய பசுனை. இந்த பசுனை உடலுக்கு மிகுந்த குளிர்ச்சியை தரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் நெய்யை உருக்கி பயன்படுத்துகின்றோமோ அந்த அளவிற்கு உடம்பில் உள்ள உஷ்ணங்களை நீக்கி மிகுந்த குளிர்ச்சியை தரும். அழகு, தேக வன்மை, தேஜஸ் என்று சொல்வார்கள், அத்தனையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த பசுனை. அடுத்ததாக ஆலமரத்தின் வித்து. இந்த ஆலம் வித்து மிகுந்த நன்மை தரக்கூடிய, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மலட்டுத்தன்மை மற்றும் நச்சு பொருட்களை வெளியே தள்ளக்கூடிய அற்புதமான பொருள் இந்த ஆலம் வித்திற்கு உண்டு. ஆலம்பழம் பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் அதில் உள்ள விதைகளை நாம் காய வைத்து இவ்வாறு எடுத்துக்கொண்டு தினந்தோறும் நாம் பயன்படுத்தி வந்தோமானால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வயிற்றில் உள்ள குற்றங்கள், இரத்த நாளங்களை சரி பண்ணும், ஆண்களுக்கு விந்தணுக்களை கூட்டி செய்யும், பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உள்ள புழுக்களை கொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் இந்த ஆலம் வித்து. ஆலம் விழுதில் நாம் பல் துளக்கினால் முகம் பிரகாசமடையும், வாய் புண்கள் ஆறும். ஆலம் விழுதிலிருந்து தினந்தோறும் நாம் 5 கிராம் பொடி அளவிற்கு
உணவாக உட்கொண்டால் வாய்ப்பகுதியில் உள்ள கேன்சர் மற்றும் வாயில் உள்ள அரணை, பல் அரணை என்று சொல்லக்கூடிய பல் அரணை, பல் கூச்சம், பல்லில் ஏற்படக்கூடிய சொத்தைகளை நீக்கக்கூடிய அற்புதமான பொருள் இந்த ஆலமரத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள். அதிலிருந்து நாம் ஆலம் விதை எடுத்துக்கொண்டுள்ளோம். அடுத்ததாக தேன். தேனில் பல்வேறு வகை இருப்பினும் நாம் எடுத்துக்கொண்டுள்ளது அபூர்வமாக கொம்பு தேன் என்று சொல்வார்கள். இந்த தேனை நாம் தினந்தோறும் 3 வேளைகளிலும் பயன்படுத்தி வந்தோமானால் உடல் சுருக்கங்கள், உடலில் ஏற்படக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் தந்து இளமையும் அழகையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இந்த தேனாகும். தேனை தினந்தோறும் குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் பேச்சு குளறுபடி இல்லாமல் மிக சாதாரணமாக இயல்பாக பேசுவார்கள். நாவில் குழந்தைகளுக்கு இந்த தேனை தடவி வந்தால் ஸ்டட்டரிங் அண்ட் ஸ்டாமரிங் என்று சொல்லக்கூடிய திக்குவாய்த்தன்மை மாறி குழந்தைகள் தாராளமாக பேச்சுத்தன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த தேனாகும். தேனிற்கு உடலில் உள்ள சுருக்கங்களை நீக்கும். மற்றும் ஒரு விஷயம் என்னவென்றால், தேன் எந்த ஒரு பொருளோடு சேர்ந்தாலும் அந்த பொருளின் வீரியத்தன்மை இரட்டிப்பாக்க செய்து மருந்தை நல்ல முறையில் வேலை செய்து வைக்கும். ஆகையால் நாம் தேனை பயன்படுத்துகின்றோம். கிராமப்புறங்களிலும் நாட்டு மருந்து கடைகளிலும் பல்வேறு இடங்களிலும் கிடைக்கக்கூடிய நில பனங்கிழங்கு. பனங்கிழங்கில் 2 வகை உண்டு, பனங்கிழங்கு மற்றும் நில பனங்கிழங்கு. இந்த நில பனங்கிழங்கு உடலுக்கு அழகு, வன்மை, நார்ச்சத்து உள்ள ஒரு பொருளாகும். உடலில் ஏற்படக்கூடிய கால்சியத்து குறைவாக உள்ளவர்கள் இந்த நிலப்பனங்களையும் இதனுடைய சூரணத்தையும் தேனோடு சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான வன்மை, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேகத்தில் ஆரோக்கியம், சதைப்பிடிப்பு ஏற்படும். குறிப்பாக ஆண் பெண் இருபாலரும் இதை எடுத்துக்கொள்ளலாம். விந்து அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருளாக இது கருதப்படுகிறது. ஆகையால் நாம் இந்த நிலப்பனங்கிழங்கையும் எடுத்துக்கொண்டுள்ளோம். அடுத்ததாக சாம்பல் பூசணி விதை. இந்த சாம்பல் பூசணி விதை என்பது 3 வகை பூசணிக்காய் உள்ளது. நாட்டு பூசணி, கல்யாண பூசணி, சாம்பல் பூசணி. சாம்பல் பூசணியில் இந்த வித்துக்களுக்கு மிகவும் அற்புதமான விந்து அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல். விந்து அணுக்கள் மிக குறைவாக இருந்தால் இந்த சாம்பல் பூசணி விதையை தூள் செய்து தேனுடனோ அல்லது நெய்யுடனோ தினந்தோறும் சாப்பிட்டால் அவர்களுக்கு செமன் கவுண்டிஸ் இன்க்ரீஸ் என்று சொல்வார்கள். செமன், ஆண்களுடைய விந்துக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த சாம்பல் பூசணி விதை. அடுத்ததாக திப்பிலி. இந்த திப்பிலி உடம்பில் உள்ள பல்வேறு நச்சுக்களை நீக்கி ஒரு கிருமி நாசினியாகவும் உடலுக்கு தேவையான பலங்களையும் தரும். பல்வேறு பொருட்களோடு இதை இணைத்தோமானால் அதில் உள்ள மருந்தில் உள்ள குற்றங்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த திப்பிலி ஆகும். அடுத்ததாக அரச மரத்தினுடைய விதை. அரச விதைக்கு அற்புதமான குணங்கள் உண்டு. அரச இலையில் ஆக்சிஜனை அதிகப்படியாக தரக்கூடிய அற்புதமான ஒரு மரம் இந்த அரச மரம். ஆகையால் தான் இன்றும் கிராமப்புறங்களில் பெண்கள் அதிகாலையில் அரச மரத்தை ஈர சேலையுடன் சுற்றி வருவார்கள். ஏனென்றால் அந்த ஈரமாக உள்ள சேலையில் இருக்கும் மின்காந்த அலைகள் அரச மரத்திலிருந்து வரக்கூடிய காந்த அலைகளோடு ஒன்றிணைந்து கர்ப்பப்பையில் உள்ள குற்றங்களை நீக்கும். ஆகையால் தான் பெண்கள் அரச மரத்தை சுற்றி வருகிறார். இது ஒரு தெய்வீக விருட்சமாக கருதப்படுகிறது. பாதாம் மரத்தினுடைய பிசின். இந்த பாதாம் மரத்தினுடைய பிசினை நாம் பல்வேறு வகைக்கு பயன்படுத்தலாம். பாதாம் கொட்டை, பாதாம் எண்ணெய், பாதாம் பிசின் என்று சொல்வார்கள். பாதாம் கொட்டை அல்லது பாதாம் பருப்பை நாம் உணவாகவோ அல்லது பாயசங்கள் போன்ற இனிப்பு பொருட்களுக்கு பயன்படுத்தலாம். பாதாம் பிசின் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேக நலத்தையும் கர்ப்பப்பையில் மற்றும் விந்து குறைபாடை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இந்த பாதாம் பிசின். ஏழைகளின் வயாகரா என்று சொல்லக்கூடிய முருங்கை மரத்தினுடைய பிசின். முருங்கை மரத்தை அத்தனை பாகங்களும் நமக்கு தேவையான ஒரு பொருளாக கருதப்படுகிறது. முருங்கை இலை பெண்களுக்கு இ வைட்டமின் உள்ளது. முருங்கைக்காய் ஆண்களுக்கு தேவைப்படுகின்ற அற்புதமான ஒரு ஆன்ம பலத்தை தருகின்றது, ஆண்மை பலத்தையும் தருகின்றது. முருங்கை விதை, முருங்கை பிஞ்சு, முருங்கை பிசின். இந்த பிசினை நாம் இந்த மூலப்பொருட்களோடு சேர்த்தோமானால் இரட்டிப்பு பலனை தரக்கூடியதாக இருப்பதால் நாம் முருங்கை பிசினை எடுத்துக்கொண்டுள்ளோம். அடுத்ததாக கருவேல மரத்தினுடைய பிசின். இந்த கருவேல மரம் ஆண்களுக்கு மிகுந்த தேக வலிமையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தேக்கு போன்ற வைரம் போன்ற உடம்பு என்று சொல்வார்கள். தேக்கு மரம் போன்ற உடம்பு, வஜ்ரம் போன்ற உடம்பு தேவைப்படும் வேண்டுமானால் இந்த
கருவேல மரத்தினுடைய பிசினை நாம் அன்றாடமோ அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ பாலிலோ தேன் போன்ற பொருட்களை நாம் கலந்து சாப்பிட்டோமானால் உடலுக்கு தேவையான அதிகப்படியான பலத்தை தரக்கூடிய ஒரு பொருள் இந்த கருவேல மரத்தினுடைய பிசின். தனியா, இந்த தனியாவை நாம் மிளகாய்த்தூள் போன்ற பொருட்களில் இதை கூட்டு பொருளாக சேர்க்க வேண்டும். வெகுட்டல் தன்மை உடையது, சற்று கார மனமுடையதாக இருக்கும். தனியாவிலிருந்து உடம்பில் அத்தனை பாகங்களுக்கும் விஷத்தை போக்கும். மேலும் வாந்தி குமட்டல் போன்ற சூழ்நிலை ஏற்படாமல் காக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை பொருள் இந்த தனியா. ஆகையால் இதையும் நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். மிக அபூர்வமாக கிடைக்கக்கூடிய பூனைக்காளி விதை என்று சொல்வார்கள். இதில் 2 வகை உண்டு. வெள்ளை பூனைக்காளி விதை, கருப்பு பூனைக்காளி விதை. கருப்பு பூனைக்காளி விதை அபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு விதையாகும். இந்த விதையை நாம் அனைவரும் பயன்படுத்தலாம். ஆண் பெண் அனைவரும் பயன்படுத்தலாம். குறிப்பாக வயது வந்தவர்களுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டிய விதையாகும். இதில் காமசக்தியை அதிகரிக்கக்கூடிய பருப்பு என்று சொல்வார்கள். இதன் மேல் தோலில் உள்ள விதைகள் மற்றும் உள்ளில் உள்ள பருப்புகளுக்கு அதிகப்படியான இச்சையை தூண்டக்கூடிய ஆற்றல் இருப்பதால் இதை அனைவரும் பயன்படுத்தி இந்த கவுண்டபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கு உண்டான விந்து எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த பூனைக்காளி விதை என்று சொல்வார்கள். இந்த இலையை நாம் தினந்தோறும் சமையல் செய்து கூட்டு பொருளாகவும் சாப்பிட்டு வரலாம். மிகுந்த நன்மை தரும். அடுத்ததாக லவங்கம், லவங்கப்பூ என்று சொல்வார்கள். லவங்கப்பூ ஒரு அற்புதமான கிருமி நாசினி. பல்வலி மற்றும் பல்லில் ஏற்படக்கூடிய சொத்தைகள், கர்ப்பப்பையில் உள்ள புழுக்களை கொள்ளும். பல்களில் உள்ள அனைத்து வியாதிகளுக்கும் லவங்க எண்ணெய் என்று இப்பொழுது கடைகளில் விற்கிறார்கள். அந்த எண்ணெயை பயன்படுத்தி வந்தால் பற்களில் உள்ள அத்தனை வகையான குற்றங்களையும் நாக்கில் உள்ள வழவழப்பு தன்மையை நீக்கும். மேலும் இது சற்று காரத்தன்மை உடையதால் அளவோடு பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை தரும். அடுத்ததாக மிளகு, விஷம் போக்கி என்று சொல்வார்கள். விஷத்தை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த மிளகு ஆகும். இந்த மிளகில் இருந்து பல்வேறு வகையான கற்ப மருந்துகளை நாம் தயார் செய்து கொள்ளலாம். பொதுவாகவே மிளகிற்கு இரத்தத்தை சுத்திகரிக்க செய்யும், நெஞ்சி எரிச்சல், நெஞ்சி கோழை, மல ஜலங்களை பரிபூரணமாக பிரித்து தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த மிளகு ஆகும். இந்த மிளகையும் நாம் பயன்படுத்தலாம். அடுத்ததாக பனங்கற்கண்டு. இந்த பனங்கற்கண்டை ஆண் பெண் அனைவரும் பயன்படுத்தலாம். சிறுவர்கள் கூட இதை பயன்படுத்தலாம். ஏனென்றால் மிகுந்த குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருளாகும். கோடை காலத்தில் பனங்கற்கண்டை நாம் தண்ணீரில் கலந்து அதை பானமாக அருந்தினால் உடலில் ஏற்படக்கூடிய வெட்டை, உடல் வெட்டை, சூடு, வெப்பத்தை தணிக்கக்கூடிய அற்புதமான பொருள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் வெட்டை அதிகரித்தால் அவர்களுக்கு விந்து குறைபாடு ஏற்படும். விந்தணுக்கள் படிப்படியாக அழிந்து கொண்டு வரும். ஆகையால் தான் உடலை எப்போதும் நாம் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் இந்த பனங்கற்கண்டையும் எடுத்துக்கொண்டுள்ளோம். கசகசா என்று சொல்வார்கள், போஸ்திக்காய் என்றும் சொல்வார்கள். அந்த போஸ்திக்காயிலிருந்து கிடைக்கக்கூடிய விதைதான் நாம் பயன்படுத்த வேண்டும். இதை அளவோடு பயன்படுத்த வேண்டும். சற்று மயக்கத்தை தரக்கூடிய ஒரு விதமான நறுமண பொருள் இதில் உண்டு. மேலும் இதில் சமையல்களுக்கு தேவையான பொருளாகவும் பயன்படுத்துகின்றார். கரம் மசாலா என்று சொல்லக்கூடிய கார வகைகள் அதிலுடன் சேர்ப்பார்கள். மற்றும் குழம்பு ரசங்களிலும் இதை சேர்ப்பார்கள். இந்த கசகசாவை இந்த மூலப்பொருட்களுடன் கலந்தால் இதற்கு இரட்டிப்பு பலனை தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல். மேலும் ஆண்களுக்கு இரத்தத்தில் உள்ள அணுக்களை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கசகசாவிற்கு உண்டு. அன்பான நேயர்களே, இத்தனை மூலப்பொருட்களையும் கொண்டு ஆண் பெண், வயது வந்த ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய இன்ஃபெர்டிலிட்டி, கருத்தரிக்காமை, தாய்மை பேறு அடைய முடியாமை, ஆண்களுக்கு இம்பொட்டன்சி, ஆண் மலட்டுத்தன்மை நீக்குதல் என்ற அற்புதமான மருந்தோடு இல்லாமல் இந்த மருந்தை மேலும் உடல் தளர்ச்சி ஏற்படாமல் இருப்பதற்கும் உடல் அழகு மற்றும் வன்மை தருவதற்கும் எவ்வாறு தயார் செய்யலாம் என்கிற செய்முறையை சற்று இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பு நாம் ஆண் பெண், வயது வந்த ஆண் பெண் இருபாலருக்கும் ஆண் மலட்டுத்தன்மை நீக்குதல், பெண்களுக்கு கருப்பையில் உள்ள ஃபெலோப்பியன் டியூப் என்று சொல்லார்கள், கருப்பையில் உள்ள அடைப்புகளை நீக்குதல் மற்றும் தாய்மை பேரை விரைவாக அடைவதற்குண்டான மூலிகைகள் என்னென்ன, அதை எவ்வாறு தயார் செய்வோம் என்பதை பார்த்தோம். அதை இப்போது எவ்வாறு நாம் தயார் செய்து அருந்தலாம் அல்லது தேன் மற்றும் மற்ற பொருட்களை உட்கொள்ளலாம் என்பதை பார்க்க போகின்றோம். அந்த அளவு முறையை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். அமுக்ரான் என்கிற அமுக்ரான் கிழங்கு 10 கிராம், மதன காம பூ
மதன மரம் என்ற மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மதன காமப்பூ 10 கிராம், சுக்கு என்று சொல்லக்கூடிய ட்ரை ஜிஞ்சர் 5 கிராம், ஏலக்காய் 5 கிராம், நில பனங்கிழங்கு என்று சொல்லக்கூடிய பனங்கிழங்கு 10 கிராம், ஆலமரத்தினுடைய விதை 10 கிராம், சாம்பல் பூசணி 10 கிராம், திப்பிலி என்கிற மூலிகை 5 கிராம், அரச விதை 15 கிராம், பாதாம் பிசின் 5 கிராம், முருங்கை பிசின் 5 கிராம், கருவேல மரத்தினுடைய பிசின் 5 கிராம், தனியா என்கிற கொத்தமல்லி இலையினுடைய விதை 10 கிராம், பூனைக்காளி விதை 10 கிராம், ஏலக்காய் என்கிற லவங்கப்பூ என்கிற லவங்கம் 10 கிராம், மிளகு 5 கிராம், பனங்கற்கண்டு 10 கிராம், கசகசா 5 கிராம். இத்தனை பொருட்களையும் சன்னமாக தூள் செய்து மிகவும் மென்மையாக முறையில் தூள் செய்ய வேண்டும். ஏனென்றால் அதில் உள்ள திப்பிகள் இருந்தால் நாம் சாப்பிடும் போது முறையாக இருக்காது என்பதற்காக மிக சன்னமாக அரைத்த இந்த அத்தனை மூலப்பொருட்களினுடைய மருந்தை நாம் இவ்வாறு தயார் செய்து எடுத்துக்கொண்டுள்ளோம். இந்த மருந்தை ஆண் பெண் இருபாலர்களும் எந்தெந்த முறையில் சாப்பிடலாம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இந்த மருந்தினுடைய வீரியத்தை பல்வேறு சித்தர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக திருமூலர் என்கிற சித்தர் சரீர சித்தி உபாயம் என்கிற பகுதியில் 734வது பாடலில் நீல நிறமுடைய நேரிழை யாழோடு சாலவும் மெத்த புனைந்த பாலரும் நரை திரை நீங்கி பாலர் ஆவார் நந்தியே அணையே என்று கூறுகிறார். தன்னுடைய சரீர சித்தி உபாயம் என்கிற நூலில் திருமூலர் தன்னுடைய இந்த பாடலை பதிவு செய்துள்ளார். அதாவது என்னவென்றால், ஆண் பெண் இருபாலரும் மையல் கொண்டு கணவன் மனைவியாக இருக்கின்ற காலத்தில் மிக்க பதிந்த இந்த மருந்துகளை உட்கொண்டால் எப்பொழுதும் சதாகாலமும் அவர்கள் நரை திரை வயது முதிர்ந்தாமை ஏற்படாமல், திரை உடலில் உள்ள சுருக்கங்கள் என்றும் வராமல் எப்பொழுதும் இளமையாக இருப்பார்கள் என்று தனது திருமந்திரத்தில், திருமந்திரம் மொத்தம் 3000 பாடல்கள் உள்ளது. அந்த திருமந்திரத்தில் இந்த 734வது பாடலாக இந்த சூரணத்தையும் சரீர உத்திகளை எவ்வாறு நாம் கையாள்வோம் என்பதையும் பற்றி கூறுகிறார். பல்வேறு வகையான சித்தர்கள் போக இச்சையை தூண்டக்கூடிய மருந்துகளை மக்களுக்கு குறிப்பாக எழுதி வைத்துள்ளார்கள். அந்த வகையில் இந்த மருந்தை இப்போது நாம் தயார் செய்து அதை எவ்வாறு ஆண் பெண் வயதுக்கு வந்த ஆண் பெண் அருந்தலாம் அல்லது தேனில் சூரணமாக உட்கொள்ளலாம் என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆண்களுக்கு உடம்பில் உள்ள அதிக உஷ்ணம் மற்றும் வன்மையும் விந்தணுக்களை அதிகரிக்க செய்வதாக இருந்தால் அவர்கள் பசும்பாலை காய்த்து அதில் 10 கிராம் அளவிற்கு இந்த சூரணத்தை ஒரு மண்டலம் என்றால் 48 தினங்கள் காலை மட்டும் சாப்பிட வேண்டும். இரவல்ல, காலை மட்டும் சாப்பிட வேண்டும். அதற்காக நாம் இப்பொழுது 100 மில்லி பசும்பாலை காய்த்த வேண்டும். நாம் ஏன் பசும்பாலில் சாப்பிட வேண்டும் என்றால், பசும்பாலில் அதிகப்படியான புரதச்சத்துக்கள் உள்ளதாக கூறுகிறார்கள். பசும்பாலில் இந்த சூரணத்தை நாம் கலக்கின்ற போது அதில் உள்ள பரிபூரண அத்தனை பொருட்களும் பசும்பாலில் கலந்து தேவையான சத்துக்களை, பாலுடன் இந்த சூரணம் கலந்து ஆண்களுக்கு தேவையான அதிகப்படியான சத்துக்களையும் விந்துக்களை அதிகரிக்க செய்யக்கூடிய சத்துக்களையும் இந்த பசும்பாலில் உள்ளது. ஆகையால் தான் நாம் எந்த ஒரு சூரணத்தையும் பசும்பாலில் சாப்பிட சொல்லி சித்தர்கள் கூறுகின்றார்கள். அதற்காக நாம் கொதிக்க வைத்த இந்த 100 மில்லி பாலை இப்போது எடுத்துக்கொள்ளலாம். கொதிக்க வைத்த அந்த பாலில் சூரணத்தை 10 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். ஒரு முழுமையாக பெரிய டீஸ்பூனாக இருந்தால் ஒரு முழுமையாக டீஸ்பூன் அதில் சேர்த்துக் கொள்ளலாம். இப்போது அந்த பசும்பாலில் உள்ள சூரணத்தை நன்றாக கலக்கி எடுத்துக் கொள்ளலாம். நூறு மில்லி பசும்பாலில் இந்த சூரணத்தை நாம் 10 கிராம் அளவிற்கு அதில் கலந்து வைத்துள்ளோம். இந்த சூரணம் கலந்த பாலை ஆண்கள் காலை வேளையில் உணவிற்கு பின்பு இதை தினந்தோறும் அருந்தி வந்தார்கள். ஆனால் அவர்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய விந்து அணுக்களின் குறைபாடு பரிபூரணமாக நீங்கி உடலுக்கு தேவையான வன்மையும் அழகையும் ஆண் தன்மை அதிகரிக்க செய்யக்கூடிய
அற்புதமான அமுக்குரான் கிழங்கு சூரணம் ஆகும். இதை அனைவரும் அருந்த. ஜி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது ஆசனங்களுடைய வகைகள். நின்று செய்யக்கூடிய ஆசனங்கள். சூரிய நமஸ்காரம் ஒரு 6 முறை. பக்க வளைவு இருக்கை, தமிழில் சொன்னோம்னா பக்க வளைவு இருக்கை, சைட் பெண்ட், அர்த்தகாதி சக்கராசனம் அதுக்கு பேர். இடது பக்கமும் வலது பக்கமும் செய்யணும். அடுத்தது அர்த்த சக்கராசனம், பாதி வளைவு, பின்பக்க வளைவு, அர்த்த சக்கராசனம். அதுக்கு அடுத்தது பாத ஹஸ்தாசனம். பாதம்னா காலு, ஹஸ்தானா கை. 2 ஜாயின் பண்ணுறதுனால, 2 இணையறதுனால பாத ஹஸ்தாசனம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது போடுற திரிகோண ஆசனம். கால்களை அகலமாக வைத்து அது போடும் பொழுது உங்களுக்கு முழுமையாக விளக்கி சொல்கிறேன். ஆசனங்களை ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி சொல்வதற்காக இப்போ சொல்கிறேன். திரிகோணாசனம், பரசுபகோண ஆசனம், அடுத்தது உட்கட்டாசனம், ஸ்டாண்டிங் ஆசனம். இந்த ஆசனத்தை முடிச்சிடணும். முடிச்சுட்டு கீழே அமர்ந்து செய்வதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஒழுங்குபடுத்துவதற்காக. அமர்ந்து செய்வதில் பத்மாசனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யோக முத்திரை, மச்சாசனம், உத்தித பத்மாசனம், இது 3 வகை. அடுத்து வஜ்ராசனத்தில் 3 ஆசனம் போட போகிறோம். இது சுலபமாக உங்கள் மனசில் பதியறதுக்காக சொல்கிறேன். வஜ்ராசனத்தில் அமர்ந்து மகாமுத்திரை, சுப்த வஜ்ராசனம், உசட்டாசனம், இதில் 3 வகை. வஜ்ராசனத்தில் 3 வகை ஆச்சா. அடுத்தது காலை நீட்டிய ஆசனத்தில் ஜானு சீராசனம். ஜானுனா முழங்கால், சீர்னா தலை. 2 ஜாயின் பண்ணுறதுனால ஜானு சீராசனம் சொன்னாங்க. வலது பக்கம் இடது பக்கம் 2 காலையும் சேர்த்து பிடிச்சிட்டோம்னா பட்சிமோத்தாசனம். 3 வகை ஆச்சு. அடுத்து குப்புறப்படுத்தி செய்கிற ஆசனம். குப்புறப்படுத்தி செய்கிற ஆசனத்தில் புஜங்காசனம், சலபாசனம், தனுராசனம், 3 ஆசனம். குப்புறப்படுத்து 3 ஆசனம். அப்படியே மலாக்கப்படுத்திட்டு உத்தான பாதாசனம், விபரீத கரணி, கலாசனம். அப்படியே படுத்து எழுந்தோம்னா சக்கராசனத்தில் படுத்து உந்திதல், எழுந்தது சக்கராசனம். படுத்து முடிச்சாச்சு. அடுத்து அர்த்த சிரசாசனம். சிரசாசனம் போட முடியாதவர்கள் அர்த்த சிரசாசனம் போட்டு, நின்ற பாதாசனம் போட்டு, சாந்தியாசனம் போட்டு முடித்தால் ஆசன நிலைகள் நிறை பெருகும். பொதுவாக உடலில் நோய் இல்லாத தன்மையும், உடம்பை நோய் எதிர்ப்பு கூட்டிய தன்மையும், நோய் வந்த நோயை போக்குவதற்கு இந்த ஆசனங்கள் போதும். ரொம்ப சாதாரணமாக செய்யக்கூடியது இந்த வகையான ஆசனங்கள். இந்த வகையான ஆசனங்களை உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி சொல்லிவிட்டேன். நாளையிலிருந்து முழுமையாக ஆசனங்களை ஒவ்வொன்றாக செயல்முறை விளக்கம் தருகிறேன். நன்றி, வணக்கம்.